எங்களுக்கெல்லாம் இந்த மழை வெள்ளம் வரும்போது கொஞ்சம் வருத்தம் தான் நம்முடைய துணை முதல்வர் மீது. ஏன்னா 2015ஆம் ஆண்டு வெள்ளம். அப்போ ஒரு நல்ல முதல்வர் இருந்தாங்க. அவங்கள தூங்குனா எழுப்ப முடியாது. எது வெள்ளமே வந்தாலும் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், என்ன எள்ளு வெள்ளத்தோட போனால் கூட நீ எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க. 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிடுகிற தமிழரசு கட்டுரையில், தமிழரசு நூலில் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் குறிப்பிட்டார், புழல் ஏரி உடைய போகிறது என்று. ஒரு நாள் அதிகாலை 4:45 மணிக்கு கலைஞர் அவர்கள் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறார். 4:45 மணிக்கு. அவர் என்னங்க அப்படின்னு கேட்கிறார். அப்பா, புழல் ஏரி உடைய போகுதான். கலெக்டர் தழுதழுக்க ஃபோன் பண்ணி பேசுகிறார். அப்படியே இருக்கு அந்த கட்டுரையில். கலெக்டரு கவலையோட தழுதழுக்க பேசுகிறார். ஐயா, புழல் ஏரி உடைஞ்சா சேதம் அதிகமாகும். அப்போது 4:45 மணிக்கு நான் புறப்படுறேன், நீங்கள் வந்துருங்க என்று சொல்லிவிட்டு கலைஞர் அவர்கள் கிளம்புகிறார். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, 4:45 மணிக்கு நான் புறப்படுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லணுன்னா கலெக்டர் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பார்? ஒரு கலெக்டர் ஒரு முதல்வருக்கு நாட்டின் தேவையை கருதி 4 மணிக்கு ஃபோன் பண்ண முடியும் என்கிற நிலையில் இந்த நாட்டை நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால தான் இரவா பகலா என்று தெரியாமல் நம்முடைய முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் வெள்ளம் வரும்போது வந்து நிற்கிறாங்க. ஆனால் தூங்குனவங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. வந்து நிற்கிறவங்களை பற்றி தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழல். 2015 வெள்ளம் வரும்போது நாங்கள்லாம் இரவு முழுக்க விழித்து கொண்டிருந்து, ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் கரண்ட்டு போகலை, அதனால் ஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணி கொடுக்கறது, எங்கெங்கே யாருக்கு உதவி வேணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிந்த வகையில் ஃபேஸ்புக்லேயோ மற்ற வகையிலையோ அங்கே இவங்களுக்கு உதவி இதெல்லாம் செய்கிறது. இது வந்து ஒரு பெரிய வேலை. இந்த வேலை செஞ்ச உடனே என்னாச்சுன்னா, அடுத்த 2 ஆண்டு எங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு. பெரிய மதர் தெரசா மாதிரி, வெள்ளம் வந்தால் உதவுவார் அம்மா அருள்மொழி அப்படிங்களாம். நேராக அவங்களுக்கு ஃபோன் வருது, துணை முதல்வர் அலுவலகத்தில் இருந்து கூப்பிடுறோம், நீங்கள் உங்கள் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் சேர்த்து உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த இடத்துலலாம் அதை சரி செய்கிற வேலையை துணை முதல்வர் பார்த்து கொள்ளுகிறார். அதனால் எங்கள் மதர் தெரசா பட்டத்தெல்லாம் பறிச்சிட்டிங்க. அதுதான் எனக்கு வருத்தம்.